எம்சாண்ட் உற்பத்தி செய்யக்கூடிய எம்சாண்ட் வந்து ஏற்றிட்டு வர லாரி ஓட்டுநர் மீது திருட்டு வழக்கு 379 and 431 போடுறாங்க. இதே வந்து போடக்கூடாது. எம்சாண்ட்ன்றது வந்து இட்ஸ் அ மேனுஃபேக்சர்ட் சாண்ட். இது வந்து மலையை உடைக்கிறது வேற ஒருத்தர், மலையை உடைச்சி எடுத்தாந்து க்ரஷ் பண்ணுறது அனுமதி அரசு கொடுக்குது. அரைச்சி பணம் கொடுத்து பொருளை வாங்கிட்டு வர ஓட்டுநர் எப்படி வந்து இந்த திருட்டு வழக்கில் போடும்? இப்போ க்ரஷர் உரிமையாளர் என்னுடைய க்ரஷர்லேருந்து இந்த ஓட்டுநர் இந்த எம்சாண்டை திருடிட்டு போயிட்டாதான் நீ திருட்டு வழக்கு போடணும். ஆனால் கனிம வள சட்டத்தில் இது ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட். இதை வந்து இதுக்கு ரசீதியே தேவையில்லை, டிரான்சிட் பாஸ் தேவையில்லை, ஏற்கனவே ஒரு உத்தரவு இருக்கு. இருந்தாலும் ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட் பணம் கட்டி ஜிஎஸ்டியோட வரக்கூடிய ஓட்டுநரோ ஓனர் மீது போடக்கூடிய வழக்கை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். கனிம வள சட்டத்துக்குள்ள மணலுக்கும் சவுடுக்கும் இருக்கிற சட்டத்தை இந்த மேனுஃபேக்சர் சாண்டுக்கு போடக்கூடாது என்பதுதான் ஓட்டுநருடைய கோரிக்கை. ஓட்டுநர்கள் நாங்கள் திருடர்கள் அல்ல. நாங்கள் பணம் கொடுத்து ஒரு நிறுவனத்திலிருந்து பொருளை வாங்கிட்டு வரும்போது நாங்கள் எப்படி இப்போ ஒரு மளிகை கடையில் போய் மளிகை சாமான் வாங்குறேன், அந்த பில்லுக்கு பணம் கேட்டு சிலர் மிரட்டுகிறார்கள். அதாவது டிரான்சிட் பாஸுக்கு பணம் கேட்குறாங்க. ஆகவே வந்து இந்த ஓட்டுநர் மீது இந்த வழக்கை போடக்கூடாது என்பதுதான் ஓட்டுநர் கோரிக்கை. அப்படி மீண்டும் ஓட்டுநர் கைது செய்து ஜெயிலில் அடித்தா நாங்கள்லாம் வேலைக்கு வர மாட்டோம் அப்படி என்பதை இன்னைக்கு காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியருக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. இவங்க வந்து நாங்கள் ஒரு பொருளை வாங்கிட்டு வரோம், அந்த பொருளுக்கு பணம் கொடுக்குறோம், நாங்கள் எப்படி குற்றவாளி? ஆகவே இதை ரத்து செய்ய வேண்டும். அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் 162 க்ரஷர்கள் இருக்கிறது. அதில் 30 க்ரஷருக்கு தான் அனுமதி கொடுத்துருக்காங்க. மீதி 140 க்ரஷருக்கு எங்கேருந்து இவர்கள் பொருளை அரைக்கிறாங்க. அப்போ அவர்கள் பாஸ் கொடுக்காத அரைச்சி விற்பனை செய்கிறாங்க. கேட்டால் கோர்ட் ஆர்டர் இருக்குன்னா, அப்போ சட்டம்னா எல்லாருக்கும் ஒரே சட்டமாக இருக்கணும். ஒரு சைடுக்கு அனுமதி இல்லாத அரைக்கிறது, 150 க்ரஷரில் 30 பேருக்கு தான் அனுமதி கொடுக்குறோம். அப்போ மீதி இடத்துல அரைக்கிறத லாரி உரிமை இப்போ போட அந்த க்ரஷரே ஒட்டுமொத்த நிறுத்துங்க. இல்லை மாவட்ட ஆட்சியர் ஒரு கூட்டம் நடத்தி ஆந்திரா கர்நாடகா போல் யுஏ பாஸ் கொண்டாங்க. எப்படி கொண்டு வர போகிறீங்க, என்னென்ன நடைமுறைன்னு சொல்லணும். இதை விட்டுட்டு திடீர்னு ஒரு புதுக்கோட்டையில் ஒரு மர்டர் நடந்த உடனே இங்கே இருக்கிற டிரைவர்ஸ் எல்லாம் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி அங்கங்கே ஜெயிலில் போய் இது வரைக்கும் 25 டிரைவர்கள் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஜெயிலுக்கு போயிருக்காங்க. அதில் ஒரு டிரைவர் சூசைட் பண்ணியிருக்காரு. ஆகவே ஓட்டுநர்கள் எந்த விதத்திலேயே இந்த மேனுஃபேக்சர் சாண்ட் எடுத்தாரதில் நாங்கள் குற்றவாளி அல்ல, ஓட்டுநரோ உரிமையாளரோ. ஏன் இது வரைக்கும் ஒரு க்ரஷர் உரிமையாளர் மீதும் நடவடிக்கை எடுக்கல? இவ்வளோ கேஸ் போட்டிருக்கீங்க. நிர்மல் ராஜி கனிம வளத்துறை டைரக்டராக இருக்கும்போது 17 குவாரி மீது நடவடிக்கை எடுத்தார் 2021 ஜூனில். இது வரைக்கும் அந்த க்ரஷர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? எந்த நடவடிக்கை இல்லை. ஓட்டுநர் சூசைட் செய்கிறது தான் மிச்சம். ஆகவே நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா க்ரஷர் உரிமையாளர் தவறு செய்கிறாங்கன்னா அவங்கள பிடிக்கிறதில்ல, ஓட்டுநர் மீது வழக்கு போட்டு உங்களுக்கு லிஸ்ட்டு காட்டுறீங்க, நாங்கள் இவ்வளோ வழக்கு போட்டிருக்கோம், இவ்வளோ பண்ணியிருக்கோன்னு. ஆகவே இதை நடைமுறை ஒழுங்காக படைத்து விட்டு ஓட்டுநரையும் ஓனர் மீது இந்த சட்டம் பொருந்தாது என்பதை சொல்ல தான் இன்னைக்கு கலெக்டர் சந்தித்தோம்.